கங்குவா திரைப்படத்தின் முதல் ஷோ முடியும் முன் எதிர்மறை விமர்சனம் வந்ததாக தற்பொழுது ஜோதிகா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தனது ட்விட்டர் பதிவில் அவர் கூறியிருப்பதாவது, மற்ற பெரிய பட்ஜெட் படங்களுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். பல குழுக்கள் கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக ஜோதிகா தன்னுடைய வலைதள பக்கத்தில் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். கங்குவாவிற்கு எதிராக திட்டமிட்டு எதிர்மறை விமர்சனங்கள் வருவதாக தற்பொழுது ஜோதிகா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த வலைதளம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 14ஆம் தேதி நடிகர் சூர்யாவின் நடிப்புல கங்குவா திரைப்படம் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில அந்த படத்திற்கு முதல் காட்சி முதலே முக்கியமாக பலதரப்பட்ட மக்களிடையே எதிர்மறை விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி தனிநபர் விமர்சனங்களும் அதிகமாக வைக்கப்பட்டதாகவே அதற்கும் ஒரு எதிர்ப்பு எழுந்த வலைதளங்கள்ல பார்க்க முடிந்தது. இந்த நிலையில சூர்யாவின் மனைவியும் திரைப்பட நடிகையான ஜோதிகா அவரது இன்ஸ்டாகிராம் பதிவுல இது குறித்த ஒரு கருத்தை அவரது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல தான் ஒரு சினிமா நடிகையாகவும் ஜோதிகாவாகவும் சினிமா ரசிகையாகவும் இந்த அறிக்கையை எழுதுகிறேன், இது சூர்யாவின் மனைவியாக மட்டும் அல்ல என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திவிட்டு, கங்குவா சினிமாவில் ஒரு முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இந்த கங்குவாவை உருவாக்குவதற்கு வெற்றி பழனிசாமி உள்ளிட்ட டெக்னீஷியன்ஸ் பலரும் பல்வேறு உழைப்புகளை போட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தாம் தலைவணங்குவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக வெளியான பெரிய பட்ஜெட் படங்களும் பெண்களை இழிவுபடுத்துவது போலவும் இரட்டை அர்த்த வசனங்கள் குறித்தும் படங்கள் வெளியான போது எதிர்மறையான விமர்சனங்களை தான் பார்க்கவில்லை என்றும், இது போன்ற அளவுக்கு இதுவரையில எந்த திரைப்படமும் விமர்சனங்களை தாங்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் கங்குவாவுக்கான 2ஆம் பாதி இருக்குவதற்கு முன்பாகவே கங்குவாவின் நேர்மறைகள் பற்றி பேசாமல் எதிர்மறைகள் பற்றி அதிக அளவுல விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. முதல் ஷோ முடிவதற்கு முன்பே குழு பிரச்சாரங்கள் போல ஒரு அஜெண்டா வைத்து இந்த திரைப்படம் குறித்த எதிர்மறை கருத்துக்களை அவர் மக்கள் பேசியிருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். கங்குவா டீம் பெருமையாக இருங்கள், எதிர்மறை கருத்து தெரிவிப்பவர்கள் சினிமாவை உயர்த்துவதற்கு வேறு எதுவும் செய்யவில்லை என்று கங்குவா டீமுக்கு, அதாவது இயக்குனருக்கும் நடிகருக்கும் அந்த திரைப்படத்தை வெளியே கொண்டு வர உழைத்த அந்த டீமுக்குமான பாராட்டுகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த விமர்சனங்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் வகையில அவருடைய ஆதங்கத்தை இந்த பதிவின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். 14ஆம் தேதி திரைப்படம் வெளியான நாளிலிருந்து ABC என தியேட்டர்களின் அனைத்து சென்டர்கள்லையுமே அதிக அளவிலான விமர்சனங்கள் அதீதமாக இருப்பதை உணர முடிந்தது. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருந்ததன் காரணமாக இதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் வகையிலும் பல பிரபலங்கள் உரையாற்றி வருகின்றனர். பல பிரபலங்கள் அவர்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த அளவில் கங்குவாவுக்கு எதிரான எதிர்மறை கருத்துக்களுக்கு எதிராக தனது ஆதங்கத்தை நடிகையாகவும் ஒரு திரைப்பட ரசிகையாகவும் அவரது பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.